நம்ம பென்டன் சீரிஸில் சில ஏலியன்ஸோட பவரை ஒரு எபிசோட் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வேண்டான்னு ஒதுக்கின பவர்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். எந்த ஏலியனோட பவர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெட்ரையை ஒரு எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ட்ராவல் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸ்பேஸில் ட்ராவல் பண்ணுறதுக்கு லைட் ஸ்பீட் தேவைப்படும். அந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஜெட்ரை ஸ்பேஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம். இந்த லைட் ஸ்பீட் பவரை பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு எபிசோடில் தான் காமிச்சிருப்பாங்க. செகண்டாக இருக்கிற ஏலியன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேபிக் தான். இந்த ஒரு எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம வேபிக் ஓடியே ஒரு டொர்னேடோவை கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு டொர்னேடோ பவர் பார்த்தீங்கன்னா பென்டன் அல்டிமேட் ஏலியனில் ஒரே ஒரு எபிசோட் மட்டும்தான் காமிச்சிருப்பாங்க. ஃபைனலாக நம்ம எக்ஸ்லாரைட்டோட இந்த ஒரு எபிலிட்டி ஆர் பவர் எப்படி வேணால் சொல்லலாம், டைமையே ஸ்டாப் பண்ணுற அளவுக்கு வேகமாக போன மாதிரி இந்த எபிசோடில் காமிச்சிருப்பாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக இதையுமே ஒரே ஒரு எபிசோட் தான் காமிச்சிருப்பாங்க பென்டன் கிளாசிக்கில். இந்த பவரெல்லாம் கட் பண்ணதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம ஜெட்ரையோட லைட் ஸ்பீட் ட்ராவலை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லைட் ஸ்பீடில் போய் ஒவ்வொரு எனிமியும் அட்டாக் பண்ணால் ஈஸியாக டிஃபீட் பண்ணிடலாம். ஒரு என்டர்டைன்மெண்ட்டே இருக்காது. இந்த 3 பவர்ஸில் எந்த பவர் சீரீஸில் இருந்திருந்தால் நல்லா இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க.